சரி சரி. கேள்வி பாருமா. பங்குடைமை வணிக கட்டளை சட்டத்தின் 24வது சரத்தில் உள்ளடங்கியுள்ள சில விடயங்கள் பின்வருமாறு. சரியா? விளங்கா? 24 சரத்து நேத்து படிச்சோம் தானே? எஸ், ஆன்சரை பாப்போம். யாருக்கா ஆன்சர் வந்தா மூணாவது ஒரு ஆன்சர் வந்திருக்கு. இருபத்தி 24வது சரத்துல பங்காளன் மூலதனத்துக்கு 5% வட்டி உரிமையாகும். சரியா பிள்ளையா? 24வது சரத்துல இருக்காது. 24வது சரத்துல என்ன சொல்லிருக்கு? 24வது சரத்துல என்ன சொல்லிருக்கு? மூலதனத்துக்கு வட்டி இருக்கா இல்லையா? 5%. இல்லை. இல்லை. பேசு கலைங்கோ. இல்ல. அப்ப அந்த கூட்டு சரியா? இல்ல. இல்ல. பங்காளர்களுக்கு சம்பளம் பெற உரிமை இல்லை. சரியா பிள்ளையா? சரி சரி சம்பளம் இல்லை. சரி. பங்காளர் மூலதனத்துக்கு மேலதிகமா வழங்கிய கடனுக்கு 10% வட்டி. இல்ல 5% இல்ல 5% வட்டி. அப்ப அதை ஏற்றுக்கொள்ளலாம். பங்காளர் இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியணும், அப்பதான் கணக்கு செய்ய இயலும். பங்காளர் மூலதனத்துக்கு மேலதிகமாக வழங்கிய கடனுக்கு 5% வட்டி தான் கொடுக்கணும். ஆனா ரூல்ஸ்ல அப்படித்தான் சொல்லிருக்கு. வட்டி. ஆனா எக்ரிமெண்ட்ல தேவைன்னா 10% எழுதலாம். அது பிரச்சனை இல்லை. 24ஆம் விதியில சொல்லியிருப்பது 5% தான். அப்ப அந்த கூட்டம் ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்து பங்காளர்களுக்கு இடையே லாப நட்டம் சமனாக பிரிக்கப்படல் வேண்டும். 24ஆம் விதியில அப்படித்தானே? சரி சரி. அப்ப எது சரி? பிஎம் ரைட். ஓகே, இப்படிதான் கேள்விகள் வார உங்க எக்ஸாம்ல. பங்குடைமை ஒன்றில் ஒருவர் பங்காளர் என்ற உரிமையை பெறக்கூடிய பிரதான 3 முறைகளை பெயரிடுக. எப்படி அவர் பங்காளர் ஆவார்? சொல்லுங்க. அவருக்கு பங்காளர் பேர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணி வந்திருக்கோம். அப்ப பங்குடைமை ஒன்றா பங்காளர் பேர் எப்படி வரும்? ஒன்று மூலதனம் இட்டிருந்து வட்டி கிடைக்குமா இருந்தா அவருக்கு, அல்லது மூலதனம் இட்டிருந்தால். அப்படித்தானே? மூலதனம் இட்டிருந்தால் பங்காளர், அதே நேரம் மூலதனம் இட்டு வட்டி இருந்தாலும் அவர் பங்காளர். ரைட். ஒன்று. இரண்டாவது, வயதுக்கு மேற்பட்டவர். இல்ல இல்ல, இது கேள்வி என்னன்னா, பங்குடைமை ஒன்றில் ஒருவர் பங்காளர் என்ற உரிமையை பெறக்கூடிய பிரதான 3 முறைகள். உரிமை, பங்காளர் உரிமை கண்டிஷன் அதல்ல, பங்காளர் உரிமைக்கு வரத்தான் என்ன கேட்கிறேன். முகாமைக்கு பங்களிப்பு செய்தால் வெரி குட். முகாமைக்கு அவர் பங்களிப்பு செஞ்சு அவருக்கு சம்பளம் கிடைக்குமா என்று அவர் பங்காளர் தான். அது முக்கியமான ஒரு விஷயம். ரைட். ஏன்னா நாங்க அதை வச்சுதான் அந்த கணக்கே ஓட்ட போறோமே. 2வது விஷயம். 3வது விஷயம் சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொன்னீங்கன்னா சரி. 3 விஷயம் தான் மெயின். எஸ், வெரி குட். அவர் முயற்சியில ஈடுபட்டதுக்காக அவருக்கு பகிர்வு லாபம் கிடைக்குமா இருந்தால் அவர் ஒரு பங்காளர். இந்த 3 பங்குடைமையில் அவருக்கு கிடைக்குமா இருந்தால் அவர் பங்காளர் தான். சில நேரம் அவர் மூலதனம் இடாமலே லாபம் கிடைச்ச வாய்ப்பு இருக்கு. சிலவங்களுக்கு கிடைக்கும், லாப பங்குல கொடுப்பாங்க ஒரு பகுதி. ரைட். அப்ப அவர் ஒரு பங்காளர் தான். இப்ப என்ன, நாம ஒரு பார்ட்னர்ஷிப் நடத்திட்டு போறோம். ஏரியா மந்திரி செல்லாரு எனக்கு 5% வேணும்னு சொல்லி, அப்ப அவர் ஒரு பங்காளர் தான். மலைனா மறைமுகமா அவர் சல்லியே போட்டிருக்க மாட்டார். பயந்து கொடுப்போமே 5% இல்லையா? அப்ப அவர் மறைமுக பங்காளத்தை இருக்கிறாரு. பங்காளர் வகைகள் படிச்சிருப்பீங்களே, விளங்கினா? ரைட். அப்ப மூலதனம் இட்டு வட்டி பெறக்கூடிய ஒருவர் பங்காளர் ஆகலாம். நிர்வாகத்துல ஈடுபட்டு சம்பளம் பெறக்கூடிய ஒருவர் பங்காளர் ஆகலாம். இதெல்லாம் எழுதி வச்சுக்கொள்ளணும். இது மரம் நீங்க இனி காண மாட்டீங்க. சரியா? அடுத்தது, லாபத்துல பங்கு கொள்றா இருந்தால், விளங்கினா, முயற்சியில ஈடுபட்டு லாபத்துல, அந்த முயற்சியில ஈடுபட்டதுல அவருக்கு லாப பங்கு கிடைக்குமா இருந்தால் அவர் ஒரு பங்காளர் என்ற பெயரை பெற்றுக்கொள்வார். சம்பளம் பெறுவதாலையும், நிர்வாகத்துல ஈடுபட்டு சம்பளம் பெறுவதாலையும். சரியா? அவரு ஊழியரா இருந்து, பங்குடைமையில வேலை செய்யற ஊழியரா இருந்து சம்பளம் பெற்ற அவர் பங்காளர் இல்ல. நிர்வாகத்துல ஈடுபட்டு சம்பளம் பெறணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எதுல ஈடுபட்டு? நிர்வாகத்துல ஈடுபட்டு சம்பளம் பெறணும். 2வது
மூலதனமிட்டு அவர் வட்டி பெறக்கூடியவராக இருக்கணும், அல்லது மூலதனமிட்டு இருந்தாலும் சரி, வட்டி இல்லாட்டி சரி. 2 3 முயற்சிக்கான லாபம் பெறக்கூடியதா இருக்கும், லாப பங்கு அல்லது பயிர் லாபம் பெறக்கூடியதா இருக்கும். இது 3ம் அவர் பெற்றுக்கொள்றா என்ன ஒரு பங்காளர் ஆகலாம். விளங்கினா? 3மே பெற வேண்டிய அவசியம் இல்லை. நிர்வாகத்தில் ஈடுபட்டு சம்பளம் மட்டும் கிடைச்சாலும் அவர் சில நேரம் ஒரு பங்காளர் தான். அல்லது முயற்சிக்கு லாபம் மட்டும் அவருக்கு கிடைக்கிறா இருந்தால் முயற்சியில இருந்து அதுவும் ஒரு பங்காளர் தான். விளங்குதா? ரைட். பங்குடைமையில பங்காளர் 3 நிபந்தனை வேணும், ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அடுத்த விஷயம், 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கணக்கீட்டு விதிமுறைகள் சில கீழே தரப்பட்டுள்ளன. சரியா? ABCD 4 விதி இருக்கு. இந்த 4 விதியில 24ஆம் பிரிவுக்கு வாரது எது, 42ஆம் பிரிவுக்கு வாரது எது? உங்களுக்கு 1 நிமிஷம் தாரன், அதுக்குள்ள விடையை கண்டுபிடிங்க அவசரமா. 24ஆம் பிரிவுல வாரது எது, 42ஆம் பிரிவுல வாரது என்னன்னு. ABCD 24வது பிரிவு, C வந்து 42ஆம் பிரிவு. சரியா? சரி. any volunteers வேற ஆன்சர்கள் இருந்தா சொல்லலாம். தானே? A லாப நட்டம் சமமா பயிரப்படுதல் வேண்டும். எத்தனாம் பிரிவு? 24. மூலதனத்துக்கு வட்டி வழங்கப்படுவதில்லை. எத்தனாம் பிரிவு? 24. பங்காளர் ஒருவர் இளைப்பாறும் போது அல்லது இறக்கும் போது அல்லது விலகி செல்லும் போது அவர் விட்டு போற கடனுக்கு, விட்டுட்டு போறது கடனா கருதணும், கடன் கணக்குக்கு மாற்றி, சரி, அவர் விட்டுட்டு போற தொகைய அதுக்கு வருஷம் எவ்வளவு கொடுக்கணும்? 5% வட்டி கொடுக்கப்படணும்னு சொல்லி எத்தனாம் ஆண்டு சட்டத்துல சொல்லி இருக்கு? 890ஆம் ஆண்டு பங்குடைமை சட்டத்துல எத்தனாம் பிரிவுல? 42. குழப்பிக்கப்படாது. 24ல சொல்லி இல்ல, 24 அதை பத்தி பேசல, 42ஆம் பிரிவுல சொல்லி இருக்கு. ஓகே. மூலதனத்துக்கு மேலதிகமா பங்காளர் வழங்குள்ள கடன்களுக்கு 5% வட்டி பெற உரித்துடையவர் பங்காளர் அப்படின்னு சொல்லி எதுல சொல்லி இருக்கு? 24. ஓகே தானே? ரைட். அப்ப தெளிவா இருக்கும். 24ஆம் பிரிவுல என்ன சொல்லி இருக்கு, 42ல என்ன சொல்லி, 42 ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசி இருக்கு. இளைப்பாறி போறது அல்லது ஓய்வு பெறி போற ஒரு ஆளுக்கு அவர் விட்டு போற தொகைக்கு எவ்வளவு, விட்டு போற அன்றைய தினத்துல இருந்து வருடத்துக்கு 25% வட்டி கொடுக்கணும்னு சொல்லி 42ஆம் பிரிவுல சொல்லி இருக்கு. மற்ற விஷயங்கள் 24ஆம் பிரிவுல பேசப்பட்டிருக்கு. ஓகே. அடுத்த விஷயம், பங்குடைமை வியாபார கட்டளை சட்டத்தின் 24ஆம் பிரிவில் உள்ளடங்காத கூற்றாக அமைவது. நல்ல வாசிப்பது, தெளிவா விடைய கண்டுபிடிங்க. பங்குடைமை வியாபார கட்டளை சட்டத்தின் 24ஆம் பிரிவில் உள்ளடங்காத கூற்றாக அமைவது. முதலாவதா? 3வது. எஸ், வெரி குட். 3வது. இலாப நட்டங்கள் சமமா பயிரப்படணும். 24ஆம் பிரிவில் இருக்குதானே? இருக்கு. பங்காளர்களுக்கு சம்பளம் பெற முடியாது. இருக்குதானே? பங்காளர் மேற்கொள்ளப்படும் பற்றுகளுக்கு வட்டி அறவிடப்படல் வேண்டிய விஷயம் 24ஆம் பிரிவில் பேசப்பட்டிருக்கா? இல்ல. பங்காளர் மூலதன மீதிக்கு வட்டி பெற முடியாது. இருக்குதானே? வழங்கப்படும் கடன்களுக்கு முற்பணங்களுக்கும் அந்த கடனோட முற்பணத்தையும் சேர்த்துக்கணும். சில நேரம் உங்களுக்கு உடச்சி அது வழங்கப்படும் முற்பணங்களுக்கு 5% வட்டி, நீங்க கடனை மட்டும் தானே ஞாபகம் வச்சிருப்பீங்க. பங்காளனால் வணிகத்துக்கு வழங்கப்படும் கடன்களுக்கும் முற்பணங்களுக்கும் 2க்கும் 5% வட்டிய கடனோட முற்பணம்னு சொல்லி வரணும். நான் உங்களை எக்ரிமெண்ட்ல முற்பணம் போட்டிருக்கோம், ஞாபகம் இல்ல. கடன் முற்பணம் 2 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. அதை நேத்து டிஸ்கஸ் பண்றது சுருக்கமான கேள்வியை பார்த்துட்டு போறோம். நாங்க எப்பயும் படிக்கக்கோல அப்படித்தான் செஞ்சுட்டு போகணும், இல்லாட்டி மறந்து பேசுறோம். ரைட். அப்ப அந்த வகையில பங்குடைமை ஒன்றுக்கு பங்காளர் பங்களிப்பு செய்யும் முறை இந்த நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நாங்க ஏற்கனவே பார்த்ததுதான் இது. இப்படி பங்களிச்சாதான் அவர் பங்காளர் ஆகலாம். என்னென்ன வகையில? மூலதனம் கொடுக்கலும். என்ன கொடுக்கலும்? மூலதனம். அப்ப அவருக்கு மூலதனத்துக்கு சன்மானமா மூலதனத்துல ஈடுபடுறதுக்காக வேண்டி வட்டி அடைக்கும் அவருக்கு மூலதனம் இட்டத்துக்காக. ரைட். 2வது பங்குடைமையில அவர் எப்படி பங்களிக்கலாம்? பங்குடைமையில நிர்வாகத்துல என்ன செய்யலும்? பங்களிப்பு செய்யலும். யார் போன நல்ல கிட்ட வச்சிருக்கீங்க, அந்த மூச்சுட்டுறது அப்படியே வருது சத்தமா. சரியா? 2வது முகாமைத்துவத்துக்கு பங்களிப்பு செய்தல். இது நிர்வாகில செல்லா முகாமைத்துவத்துக்கு பதிலா எப்படி வேர்ட்ஸ் பயன்படுத்தலாம்? நிர்வாகத்தில் பங்களித்தல். ரைட். நிர்வாகத்துல பங்களிச்சா அவனுக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம். ரைட். 3வது நட்டடர்களை ஏற்கொள்ளல். அது என்னத்துக்கு? அவன்
முயற்சியில ஈடுபடுகிற நேரம் நட்டங்கள் வந்தால் லாபங்கள் வந்தால் எப்படி பெற்றுக்கொள்வார் அது மாதிரி நட்ட இடர்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் அவர் அந்த வகையில் அவர் பங்களிப்பு செய்வார் நட்டம் வந்தா கையால சல்லியை போட்டு நடத்திட்டு போவார் இல்லையா நேத்து நாங்க பார்த்தோம் ஒரு உதாரணம் விளங்கினா நட்டம் வந்தா கையால சல்லி போட வேண்டி வரும் அப்ப அதையும் அவர் செய்யறாரே அப்ப அவர் முகாமைக்கு பங்குடைமைக்கு ஒரு பங்களிப்பு செய்யற ஒரு முறை அடுத்து கடன் வழங்கல் ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பங்குடைமைக்கு அவர் கடன் கொடுத்தால் 5% வட்டி இருக்குன்னு சட்டத்துல இருக்கே 5 10 எக்ரிமெண்ட்ல எழுதி எடுக்கும் மேலும் பங்காளராகிறது கடன் வழங்கி சரி வராது மேலுள்ள 3 நிபந்தனையாலே பங்காளர் ஆகலாம் 4வது நிபந்தனையால பங்காளர் பங்குடைமைக்கு பங்களிப்பு செய்யலாம் ஒழிய பங்காளரா மாறலாம் விளங்கினா சொன்னது 4வது என்ன நிபந்தனை வணிகத்திற்கு என்ன கொடுக்குற அப்ப பங்காளர் இல்லாம பேங்க்ல இருந்து இந்த என்ன வணிக பங்குடைமைக்கு கடன் எடுக்கலுமே இல்லதா ஏலும் விளங்குதா பேங்க்ல இருந்து எடுக்காம பங்காளர் எடுக்குது லேசிக்கு விளங்கினா ரைட் அப்ப பங்குடைமையில பங்காளர் ஆகணும்டா மூலதனம் இடணும் முகாமைத்துவத்துக்கு பங்களிக்கணும் அடுத்தது முயற்சியில் ஈடுபடுறதுக்காக நட்டடர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவன்கிட்ட இருக்கணும் சரியா அல்லது லாப நட்டத்துல பங்கு கொள்ளணும்னு சொல்லுவோம் மேலும் அப்படி சொன்னால் அவன் என்ன செய்யலும் பங்காளரா மாறையலும் கடன் வழங்கத்தால பங்காளரா மாறலாம் ஆனால் பங்குடைமைக்கு என்ன செய்யலும் பங்களிப்பு செய்யலும் பங்களிப்பு மட்டும்தான் செய்யலுமே அது ஒரு பங்களிப்பு வெளியே பங்காளராக நிபந்தனை அல்ல மேனுக்குள்ள 3 பங்குடைமையில பங்காளராகிறதுக்கான நிபந்தனை சரியா இந்த நோட்ஸ் இல்ல அடிச்சு கொள்ளுங்க இல்லாட்டினா இதை நான் இந்த நேத்துல நடந்தது இன்றைக்கு நடந்தது பிடிஎஃப் பண்ணி போடுவேன் நீங்க அப்படியே அதுக்கப்புறம் பார்த்து எழுதி கொள்ளுங்க சரியா இந்த விஷயத்த நல்லா பாத்துக்குங்க ஏன்டா அந்த மாதிரி ஒரு எம்சிக்கு வந்துச்சு நாங்க நார்மலா மேலால வாயால தொட்டு படிச்சு கொடுக்க விஷயம் தான் இந்த நார்மலா சொல்லிட்டு போனா ஆனா பார்த்தா எக்ஸாம்ல அது கேள்வியா வந்துச்சு உங்களுக்கு அதை பார்த்தா நான் இப்ப சொல்லுவேன் அடுத்த ஸ்லைட்ல வரும் அது கேள்வியா வந்த விஷயம் ரைட் அப்ப எனவே இப்போ ஒரு ஆளை பொறுத்த வரைக்கும் பங்குடைமையில மூலதனம் இட்டுறதால அவருக்கு ஏன் வட்டி கொடுக்கணும் நடைமுறையில யோசனை பண்ணி பாருங்களேன் ஏன் வட்டி கொடுக்கணும் மூலதனம் இட்டா அவர் அந்த பங்குடைமையில அவர் மூலதனம் இடாம அந்த சல்லிய வேற எங்க சரி முதலிட்டு அவருக்கு என்ன கிடைச்சும் லாபமோ வட்டியோ கிடைச்சும் இல்லையா பேங்க்ல ஒன்று போய் வச்சிருந்தாரு வச்சுக்கொள்ளுங்களேன் பிக்ஸ் அக்கௌண்ட் இல்லாட்டி ஒரு இந்த இதுல வச்சாரண்டா அவருக்கு பேங்க்ல இருந்து என்ன கிடைச்சும் மாசம் வட்டி கிடைக்கும் அதை இழந்துதானே பங்குடைமைக்கு கொண்டு வராரு சல்லிய அப்ப உண்மையா அவருக்கு என்ன கொடுக்கணும் மூலதனத்துக்கு அங்க உள்ளத இழந்துட்டு தானே எங்க வந்து இருக்காரு அப்ப மூலதனத்துக்கு என்ன கொடுக்கணும் அவருக்கு வட்டி கொடுக்கணும் இல்லையா இல்லைங்கண்ணா அப்ப அவர் அங்க ஒன்று இழந்துட்டு இங்க வராரு அப்படி இழந்து வர்றதுக்கு நாங்க எக்கனாமிக் வேர்ட்ஸ்ல என்ன சொல்வோம் அமைய செலவு அல்லது இங்க நாங்க பேசுறோம்னா சந்தர்ப்ப கிரேன்னாரு அமைய செலவு சந்தர்ப்ப செலவுன்னு சொல்லலுமே சந்தர்ப்ப செலவு தியாக செலவு இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட்ஸ் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் சரியா தமிழ்ல செல்லுன்னா சந்தர்ப்ப செலவு அல்லது கிரைய தியாக செலவு அல்லது அமைய செலவுன்னு சொல்வோம் ஓகே ரைட் அப்ப அந்த வகையில ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இப்ப மூலதனத்துக்கு உண்மையா நடைமுறையில வட்டி கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும்டா மூலதனத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சந்தர்ப்ப கிரியம் அவருக்கு ஏற்படுது கட்டாயம் அதை இழந்து கொடுத்து இங்க வரார் அந்த வகையில வட்டி கொடுக்க மூலதனத்துக்கு நியாயம் அப்ப உங்கள்ட்ட எங்க சரி கேள்வி கேட்டா மூலதனத்துக்கு ஏன் வட்டி கொடுக்கணும்னு கேட்டா எத்தனை நீங்க எழுதணும் ஏன் வட்டி கொடுக்கணும் கட்டாயம் அவர் என்ன இந்த சந்தர்ப்பக்கிறை அவர் என்ன கருவு உண்டு அவர் அங்க நடைமுறை ஆகுது அவருக்கு இல்லையா அப்படின்னா அவர் இழந்து வாராரு அது இப்படி சொன்னா சரி நீங்க அவர் அந்த சல்லியை பங்குடைமையில ஈடுபடுத்துறதால வேறு வழிகள் அவருக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வருமானத்தை அவர் இழக்கிறாரு இல்லைங்களா அப்படி இழக்கிறாருன்னா சந்தர்ப்பக்கிற என்ன கருப்படி அவருக்கு என்ன கொடுக்கணும் வட்டி கொடுத்தல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏண்டால் இந்த முறை உங்களுக்கு பார்க்கலும் எக்கனாமிக் பேப்பர்ல இருந்தா அக்கௌண்டிங் பேப்பர்ல இருந்தா அக்கௌண்டிங் பேப்பர்ல சரியான நோட்ஸ் கேள்வி இந்த முறை டிரெக்டா உள்ள நோட்ஸ் தான் அப்படியே உங்களோட டியூட்ல உள்ள நோட்ஸ் தான் கேள்வியா கேட்கிறாங்க எக்கனாமிக்லயே சில கேள்விகள் அப்படியே டிரெக்டா நோட்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க நாங்க நினைக்கிறேன் இது வராது போலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு சும்மா நோமலா கருதுற விஷயங்கள் அப்படியே கேள்வியா வருது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நோட்ஸ்ல வாரத்தை தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அதெல்லாம் கேள்வியா வரும் சரியா நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா ஏன் மூலதனத்துக்கு வட்டி கொடுக்கணும் என்ன கருப்படி சந்தர்ப்பக்கிரை என்ன கருப்படி கட்டாய மூலதனத்துக்கு வட்டி கொடுக்கணும் ஏன்டா சந்தர்ப்பக்கிரை என்ன சொல்லுதுண்டா அவர் அந்த மூலதனத்தை வேறு வழிகளில் பயன்படுத்தினால் அவளுக்கு வட்டி கிடைச்சிருக்கும்
அதை விட்டு போட்டு தான் அவர் இங்க வாராரு இல்லையா, இதுக்கு முதலிட்டாரு. அந்த வகையில் அவருக்கு இழப்புகள் வந்து இருக்கு, அந்த இழப்பு ஈடு செய்வோம் அங்க வச்சு அவருக்கு வட்டி கொடுக்கணும். ரைட், இந்த இருக்கு இந்த முக்கியமான விஷயம். இதுதான் இந்த முறை கேள்வியா வந்தேன் MCQல. இப்ப கேள்வி வந்ததுக்கு பின்னால இதை நான் லாஸ்டா நினைக்கிறேன் 2 இடத்துல வச்சு லாஸ்டா சொல்லி கொடுத்திருக்கேன் நான். அவங்க சரியா செஞ்சிருந்தாங்க. ஆனா இந்த கொரோனா பிரச்சனையால சிலவங்களுக்கு ஒன்றும் செஞ்சுக்கலாம் போயிட்டு அவங்க கேள்வி எக்ஸாம் முடிய வந்தது என்ற கேட்ட போல பங்காளர் பங்குடைமைக்கு பங்களிப்பு செய்வது அனுகூலம் பெற முறைகள் என்னன்னு சொல்லி கேட்டுருச்சு. வட்டியை ஏன் பெற்றுக்கொள்வாங்க, சம்பளத்தை ஏன் பெற்றுக்கொள்வாங்க, லாபத்தை ஏன் பெற்றுக்கொள்வாங்க, வட்டியை திருப்பி கடனுக்கான வட்டி பெற்றுக்கொள்வாங்க. நாங்க ஏற்கனவே முன்னுக்கு பார்த்தோம். நிர்வாகத்துல ஈடுபட்டு அவருக்கு என்ன கிடைச்சணும், சம்பளம். சரியா, மூலதனம் இட்ட என்ன கிடைச்சணும், வட்டி. முயற்சியில இடர்களுக்காக அவருக்கு என்ன கிடைச்சணும், லாபம். அப்படித்தானே? இதை கேள்வியா கேட்டு அந்த முறை பின்வரும் அனுகூலங்கள் ஏன் அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் சொல்லி விளங்கினா. இந்த அனுகூலம், வட்டி என்ற அனுகூலம் என்னத்துக்காக வழங்கப்படணும், அவங்க இட்டு எதுக்கு, மூலதனத்துக்கு. விளங்கினா. வட்டி என்ற அனுகூலம் அவங்க கேட்டு வட்டி ஏன் கொடுக்கணும், மூலதனம் இது அது பெரிய விஷயம் இல்லையே. சம்பளம் ஏன் கொடுக்கணும், பங்காளருக்கு சம்பளம் ஏன் கொடுக்கணும், இனத்துல ஈடுபடுறதுக்கு சொல்லுமா. பங்காளருக்கு சம்பளம் ஏன் கொடுக்குற, விளங்குது இல்லையா? ஹலோ கைக்க விளங்குதா? விளங்குது. சொல்லுங்க. அப்ப பங்காளருக்கு ஏன் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லுங்க அவசரமா. முகாமையில் பங்களிப்பு. அதான் அதை விட எப்படி செல்றாரு தெளிவா. நான் இங்க அப்படி எழுதியிருக்கேன், வேற எப்படி வேறு சொல்லலாம். அவர் நிர்வாகத்துல பங்கு பற்றதுக்காக வேண்டி அவருக்கு என்ன கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும் இல்லையா. ரைட், வட்டி கொடுக்கணும் மூலதனம் இட்டதுக்காக, நிர்வாகத்துல பங்களிப்பு செஞ்சதுக்காக சம்பளம் கொடுக்கணும். அடுத்தது முயற்சிட இடர்களுக்காக அல்லது முயற்சிட இடர்களுக்காக என்ன கொடுக்கணும், லாபம் கொடுக்கணும். விலகினா. ரைட், இதுக்கு மேலதிகமா ஒன்று இருக்கு, கடனுக்காக வட்டி கொடுக்கிறது, போடுற கடனுக்கு வட்டி கொடுக்கிறது. அது பங்காள பங்களிப்புக்கான அனுகூலங்கள்ல ஒரு அனுகூலமா எடுத்தாலும் உண்மையா டிரெக்டா மெயின் விஷயத்துல வராது. ஏண்டா நான் உங்களுக்கு பின்னும் சொல்லுவேன் விஷயத்தை, கடன் எதோட சம்பந்தப்படும் சொல்லி. ரைட், மெயின் அனுகூலங்கள் அது 3 தான். என்னென்ன, மூலதனத்துக்கான வட்டி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, முகாமைத்துவத்துல பங்களிப்பு செய்யறதுக்கு சம்பளம், முயற்சி இடர்களுக்காக என்ன, லாபம். திருப்பி சொல்லுங்க, என்னென்ன அனுகூலம் இருக்கு அவனுக்கு, வட்டி, சம்பளம், லாபம். வட்டி என்னத்துக்கு, மூலதனம் இடலுக்கு. சம்பளம் என்னத்துக்கு, நிர்வாகத்துல பங்களிப்பு செய்தல் முகாமைத்துவத்துல. லாபம் என்னத்துக்கு, முயற்சி இடர்களுக்கு. இந்த சொல்ல சேர்த்து எழுதிக்கணும். இப்ப போன முறை வந்துட்டேன், அதனால என் மரக வரமான செல்கள் அது போன முறையில இந்த முறைக்கு எல்லாம் வந்துச்சு. ஒரு 4-5 நாளைக்கு முதல்ல MCQ பேப்பர்ல வந்து எழுத போகுது, வட்டி ஏன் கொடுக்கணும், சம்பளம் ஏன் கொடுக்கணும், லாபம் ஏன் கொடுக்கணும் சொல்லி இந்த செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அடுத்த விஷயம். சோ அந்த வகையில பங்குடைமை வணிகமானது பங்காளருக்கு வழங்கும் அனுகூலங்கள் பங்குடைமை வணிகம் உழைத்த தேறிய லாபத்தில் இருந்தா கழிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க தனியுடைமை செய்யற நேரம் வட்டியை எங்க போடுவீங்க, என்ன செலவு, நிதி செலவுல. சம்பளத்தை எங்க போடுவீங்க, நிர்வாக செலவுல. அதுக்கப்புறம் லாபம் வரும். பங்குடைமையில அந்த வேலை செய்யலாம். பங்காளருக்கு கொடுக்குற, அவன் பங்காளர் போடுற மூலதனத்துக்கு கொடுக்க வட்டி இல்லையா, நீங்க பங்குடைமையில கொடுத்த வட்டி எதுக்கு, இது தனி உடைமையில வட்டி சொன்னது என்ன வட்டி, கடனுக்கு. இது மூலதனத்துக்கு கொடுக்க வட்டி இல்லையா, எனவே அவனுக்கு கொடுக்குற அனுகூலம் உண்டு. எனவே இதை ஒரு நாளும் உங்களுக்கு செலவுல போடலாம். அவன் போட்ட மூலதனத்துக்கு கொடுக்குற வட்டி நிறுவனத்துக்கு ஒரு செலவு இல்லை. வட்டி கொடுக்காமல இருக்கவே இல்லை, சட்டத்துல வட்டி கொடுக்கவே இயலாது. ஏதானே விளங்குதா? சரி விளங்குச்சானே. அப்ப அவன மூலதனத்துக்காக கொடுக்குற வட்டி என்பது அவனோட லாபத்திலிருந்து கொடுபட வேண்டியது. எதுல இருந்து கொடுபட வேண்டியது, லாபத்திலிருந்து. எனவே நான் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அவனோட மூலதன வட்டியை ஒரு நாளும் செலவுல போடலாம், மறந்துடாதீங்க. அது மாதிரி அவனோட நிர்வாகத்துல ஈடுபடுறதுக்காக கொடுக்குற சம்பளத்தை ஒரு நாளும் எதுல போடலாம், செலவுல போடலாம். அப்ப ஊழியரை வேலை செய்யற ஒருத்தர சம்பளம் எங்க வரும், பங்குடைமையில அவன் ஊழியரை வேலை செய்யறான் ஒருத்தன், அவனோட சம்பளம் எங்க வரும், அது நிர்வாக செலவுல வரும்.
இவன் நிர்வாகத்தில் ஈடுபடுற சம்பளம் வந்து நிர்வாக செலவுல வரையலாம். சரி, ஓகே, நான் கேட்கிறேன், பங்காளர் நிர்வாகத்திலையும் ஈடுபடுறாரு. உதாரணமா ஒரு ஹோட்டல்ல அவர் கெஷியர்லயும் இருக்காரு, நிர்வாக வேலையும் செய்யறாரு. அதே நேரம் வேட்டராவும் வேலை செய்யறாரு. அந்த வேட்டரா வேலை செய்யறதுக்கு அவனுக்கு வேற ஒரு 20,000 சம்பளம் கிடைக்கும் மாசம். அந்த 20,000 சம்பளத்தை எங்க போடுவீங்க? அது செலவு, அது நிர்வாக செலவு. ஏன்னா ஒரு ஊழியரா வேலை செய்யறானே. 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இந்த சிக்கல் 18ல பிரச்சனை வந்துச்சு. உற்பத்தி கம்பெனில ஒரு பங்காளர் வேலையும் செய்யறாரு, உள்ளுக்கும் வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்குறாரு. அப்ப சில டீச்சர்ஸ் மாதிரி கூட ஆர்கியூ பண்ணாங்க சம்பளமே, எனவே செலவுல போட இயலாது, லாபத்திலேயே தான் கழிச்சு காட்டணும்னு சொல்லி. அப்படி இயலாம். சட்டப்படி நிர்வாக சம்பளம் மட்டும்தான் அவனுக்கு அனுகூலம். விளங்கினா? மேலதிகமாவே உள்ளுக்கு வேலை செஞ்சால் அது அவனுக்கு சம்பளம் கொடுக்கத்தான் வேணும். அது நிறுவனத்துக்கு ஒரு செலவு. அவன் இல்லாட்டி வேற ஒருத்தனை போட்டு வேலை செஞ்சா செலவு கொண்டு வருமா இல்லையா? அதுதானே. அவனுக்கு கொடுக்குற செலவை நாங்க நிர்வாக செலவுல போடுவோமே. சோ அந்த வகையில ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பங்குடைமை வணிகத்துல பங்காளருக்கு கொடுக்குற அனுகூலங்களை, பங்காளர் கொடுக்குற அனுகூலம் மெயினா 3 விஷயம் தான். என்ன? வட்டி, நஜல்ட்ட கடன் வட்டிங்கிற அனுகூலத்துல நீங்க மெயினா எடுக்காதீங்கன்னு சொல்லி அப்ப ஏற்கனவே சொன்னேன் தானே. நான் சொல்றேன் காரணம் என்னன்னு. மூலதன வட்டியையும் சம்பளத்தையும் பகிர்வு லாபத்தையும், இந்த 3ஐயும் அவன் உழைச்ச லாபத்திலையும் தான் கழிக்கணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, செலவுல போடலாம். பங்குடைமையில தேனிய லாபம் காண்றது இருக்கே, அது வந்து தனியுடைமைக்கு எப்படி கண்டீங்களோ அதே மாதிரிதான். விற்பனையை போட்டு விற்பனை கிரயத்தை கழிச்சு மொத்த லாபத்தை போட்டு ஏனைய வருமானத்தை கூட்டி விநியோக செலவு, நிர்வாக செலவு, ஏனைய செலவு, நிதி செலவு எல்லாம் கழிச்சால் பங்குடைமையில லாபம் வரும். லாபம் வந்த பிறகு பங்குடைமை கஷ்டமான விஷயம் இல்லை, உங்களுக்கு விளங்கும் பாருங்க. கணக்கு செஞ்சால் இந்த முறை பங்குடைமை வெரி ஈஸி. ஆனா இந்த முறை பேப்பரை பத்தி நான் உங்கள்ட்ட செல்வம்னு நினைச்சிட்டு இருந்தேன். டைம் போதான் போயிட்டு போல டைம் கிடைச்சா சொல்றேன். சரியா? சரியான ஈஸியா தான் பங்குடைமை வந்து இருந்துச்சு. ரைட். அவங்க போல காணுவீங்க. தன்னுடைமையில எப்படி காண்டீங்களோ அதே மாதிரி காண்டி லாபத்தை கண்டதுக்கு பிறகு லாபத்தை வந்து அவனோட மூலதன வட்டியையும் சம்பளத்தையும் கழிக்கணும். எதை கழிக்கணும்? மூலதன வட்டியும் சம்பளம் கழிச்ச பிறகு பேலன்ஸ் ஆகுமே ஒரு அமௌண்ட். அதைத்தான் நான் எப்படி கணக்கு செஞ்சதை உங்களுக்கு கணக்குல விளங்கப்படுத்துறேன். இப்போ ஞாபகம், தனியுடைமையில எப்படி லாபம் கண்டீங்களோ அதே மாதிரிதான் பங்குடைமையில தேறிய லாபம் காணணும். லாபமோ நஷ்டமோ கண்டத்துக்கு பிறகுதான் இந்த மூலதன வட்டியும் சம்பளமும் சம்பந்தப்படும். அது பிறகு அதுல பேலன்ஸ் லாபத்தை பகிர்ந்து அது வரங்காட்டி தனியுடைமையில செஞ்ச மாதிரியே தான், எந்த வித்தியாசமும் இல்லை. விளங்கினா? அண்டர்ஸ்டாண்ட்? மூலதன வட்டி, சம்பளம், பயிர் லாபம் இதெல்லாம் வந்து தேறிய லாபம் கண்டதுக்கு பிறகு வர விஷயம். ஞாபகம் கணக்கு செய்யறதா தேவை. இந்த அனுகூலங்களின் கொடுப்பளவுகள் செலவினமாக கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை என்பதுடன் அவை வணிகத்தின் லாப பயிர் ஒன்றாக கவனத்தில் கொள்ளப்படும். எனவே நாங்க இந்த 3ஐயும் என்னன்னு சொல்றேன்டா, லாப பயிர்வுகள், லாபத்திலிருந்து பயிர்ற விஷயம். அப்ப உங்களுக்கு எம்சிக்குள்ள கேட்டா லாப பயிர்வு அம்சங்கள் யாவைண்டா அல்லது லாப பயிர்வுக்குரிய விடயங்கள் யாவைன்னு கேட்டா என்னென்ன? வட்டி, சம்பளம், பயிர் லாபம். இது 3 தான் லாப பயிர்வு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பங்காளர் பங்குடைமையிலிருந்து பெற்றுக்கொள்ளும் அனுகூலங்கள் யாவைன்னு கேட்டாலும் இது 3 தான். அல்லது பங்காளர் பங்குடைமையிலிருந்து பெற்றுக்கொள்ளும் வருமானம் யாதுன்னு கேட்டாலும் இது 3 தான். இதுதான் பங்குடைமையிலிருந்து அவருக்கு கிடைக்கிற வருமானம். தனிப்பட்ட அவர் கடன் கொடுத்து கிடைக்கிற வருமானம் எக்ஸ்ட்ரா. அதாவது பங்குடைமை கொடுத்தாலும் சரி, வேற எங்க கொடுத்தாலும் சரி அவருக்கு கிடைக்கும். பங்குடைமையிலிருந்து அவர் உழைக்கிற வருமானம், ஏன்னா கணக்குல கூட கேட்டிருக்காங்க, பங்குடைமையிலிருந்து அவர் உழைக்கிற வருமானம் மூலதன வட்டியும் சம்பளமும் பயிர் லாபம் தான். இது 3 தான் எப்பயும் எடுக்கணும். இந்த 3 தான் கணக்குல பிரதான அம்சங்கள். ஞாபகம் வச்சுக்கொள்ளும். பங்குடைமைண்டாவே இவர் இங்க 3 பேர் இருந்தார். இவர் மெயின் ஆக்கள் இந்த 3 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இதை நாங்க வச்சு கணக்கு செய்ய போறோம். ரைட். இப்ப நாங்க ஒரு சின்ன ஒரு இதோடுக்கு வருவோம். பங்காளன் வணிகத்துக்கு வழங்கிய கடனுக்கான வட்டி வணிகத்தின் செலவினம் ஒன்றாக கருதப்படும். அக்கடனானது வணிக கர்மங்களுக்கு பயன்படுத்துவதே அதற்கான காரணம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மூலதன வட்டியையும் கொடுக்குறார், மூலதனம் ஈடுபடுத்திருக்கு. என்ன ஈடுபடுறதுக்கு? மூலதனத்தை ஈடுபடுத்திருக்கு இல்லையா? அதே மாதிரி சம்பளம் கொடுக்குற நிர்வாகத்துல ஈடுபட்டிருக்கு இல்லையா? ரைட். லாப பயிர்வு தான் முயற்சியில நட்டெடுக்கான்னு கொடுக்குறது லாப பயிர்வு. கடன் வந்து பங்குடைமை கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். நீங்க தனியுடைமை ஒண்ணு செய்யற நேரம் சரியா, கடன் வட்டி எங்க போட்டீங்க? என்ன செலவுல? நிதி செலவுல போட்டீங்க. விலைங்கண்ணா பேங்க்ல இந்த கடன் எடுத்து வட்டி கொடுக்கணும், நிதி செலவுல போடுவீங்க. ரைட்.
இப்ப பங்குடைமை என்ன செஞ்சிருக்கு? பேங்க்ல கடன் எடுக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்பயே பங்குடைமையும் கடன் வட்டி எங்க போடும்? நிதி செலவுலாம் போடும். ரைட். பேங்க்ல கடன் எடுக்கிறதுக்கு பதிலா எங்க போய் கடன் எடுக்குது? பங்காளர்கிட்ட கடன் எடுக்குது. இல்லைங்களா? யார்கிட்ட கடன் எடுக்குது? பங்காளர்கிட்ட கடன் எடுக்காம பேங்க்ல எடுத்துருந்தா வட்டி கொடுத்தா என்ன செலவுல போடுவீங்க? நிதி செலவு போடுவீங்க. சரி, அப்ப பங்காளர் கடன் எடுத்தாலும் பங்காளர் கொடுக்குற கடன் வட்டி என்ன செலவுல போடணும்? நாங்க நிதி செலவுலாம் போடணும். அங்க பேங்க்ல எடுக்கிறதுக்கு பதிலா இவன்ட்ட எடுத்திருக்கீங்க. விளங்குதா? ரைட். அது அவனோட லாபத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அவனுக்கு பங்குடைமையில கிடைக்கிற அனுகூலம் ஒன்றும் இல்ல. அது விளங்குதா? ரைட். அவன் வேற எங்க போட்டாலும் அவனுக்கு அந்த வட்டி கிடைக்கும். பங்குடைமை கொடுத்திருக்கான். எனவே பங்குடைமை ஞாபகம், பங்குடைமை அவனுக்கு கொடுக்குற வட்டிய, இந்த கடனுக்கான வட்டிய, மூலதன வட்டி இல்ல கடனுக்கான வட்டியை கட்டாயம் நிதி செலவுலாம் போடணும். இதை மார்க் பண்ணீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது முக்கியமான விஷயம். இடத்துலாம் குழம்பும். இதை பயிர்ல போட தேவை. பகிர்வுல வார விஷயம் 3 தான். மூலதன வட்டி, அடுத்து என்ன? சம்பளம், லாப பயிர்வு. ஓகேயா? ரைட். இப்ப வாங்க இந்த கேள்விக்கு வாங்க. ஏபிசி அதுல பங்குடைமைன்னு சரியா? இலாப நட்ட வீதம் 2:2 கொண்டு. எத்தனை? 2:2 கொண்டு. அப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நிறுவனம் தேரிய லாபம் உழைச்சிட்டு எவ்வளவு? 2 லட்சம். தேரிய லாபம் எப்படி காணணும் தெரியும் தானே? தனியுடைமையில எப்படி காணுவீங்களோ அதே மாதிரி விற்பனை கழிச்சு மொத்த லாபத்தை கண்டு ஏனைய வருமானத்தை கூட்டி 4 செலவையும் கழிச்சு விட்டா தேரிய லாபம் வரும். வளமை போல. இந்த தேரிய லாபத்துல இப்ப உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு? தேரிய லாபம் 2 லட்சம். 2 லட்சத்துல நீங்க எவ்வளவு மூலதன வட்டி கொடுக்க போறீங்க? 40,000. எவ்வளவு? 40,000. சம்பளம் எவ்வளவு கொடுக்க போறீங்க பங்காளருக்கு? 60,000. இப்ப பயிர் லாபம் யாருன்னு கேட்கிறான். அப்ப பயிரத்துக்கு எவ்வளவு பேலன்ஸ்? பேலன்ஸ் லாபத்தை உழைச்ச லாபத்துல இருந்து மூலதன வட்டி போட்டு சம்பளத்தையும் கழிச்சு போட்டு பேலன்ஸ் தான் என்ன செய்யணும்? இப்ப நாங்க 1 லட்சம் பேலன்ஸ் தான் பயிர போறோம் இல்லையா? முதலாம் கேள்வி என்னண்டா? 1 லட்சத்தை முதலாம் கேள்வி என்னண்டா? பகிர்வு லாபம் எவ்வளவு சொல்லுங்க? பயிர போற லாபம் எவ்வளவு? 1 லட்சம். அது எப்படி? 2 லட்சத்துல இருந்தே 40,000த்தையும் மூலதன வட்டி 40,000 சம்பளம் எவ்வளவு கழிப்போம்? 60,000 கழிச்சா பயிரப்படும் 1 லட்சம். ரைட். இந்த 1 லட்சத்துல எப்படி பயிரணும்? 2க்கு 1 உண்டு. ஏக்கு 2 பங்கும், பிக்கு 2 பங்கும், சிக்கு 1 பங்கும். அப்ப மொத்தம் எத்தனை பங்குகள் இருக்கு? 5 பங்கு. அப்ப 5ஆல பிரிக்கும். பிரிச்சா 1 பங்குக்கு எவ்வளவு? 20. அப்ப ஏக்கு எவ்வளவு வரும்? 40,000. பிக்கு 40, சிக்கு 40, 20. சிக்கு 20. இப்ப நல்ல அவதானிக்க நான் கேட்கிறேன். இந்த மூலதன வட்டி சம்பளம் சரியா? ரெண்டும் ஏக்கும் பிக்கும் மட்டும் சமனா போகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. மூலதன வட்டி சமம். சிக்கு மூலதன வட்டி இல்ல, சம்பளம் இல்ல. மூலதன வட்டில ஏக்கு பிக்கு சமண்டா எவ்வளவு? மூலதன வட்டி 20,000. ஏக்கு 20,000, பிக்கு 20,000. மூலதன வட்டி சமனே, சிக்கு இல்ல. சம்பளம் ஏக்கு பிக்கு மட்டும்தான் சமனா. அப்ப ஏக்கு 30, பிக்கு 30. அதை நான் டோட்டலா தான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்க. மூலதன வட்டி ஏடையும் பிடையும் சேர்ந்து மொத்தம் 40. சம்பளம் யார் ஏடையும் பிடையும் சேர்ந்து மொத்தம் 60. லாப பயிர் எவ்வளவு ஒருத்தருக்கு நாங்க பார்த்தோம். நீங்க கையில கொப்பியர் லேச வச்சுக்கொள்ளணும். அப்பதான் உங்களுக்கு செய்யலும் கணக்கு செய்யற நேரம். சரியா? எல்லாம் இதுலயே விளங்கப்படுத்தல. நான் கணக்கு செய்யறதுக்கு நான் மண்டையை பிச்சுட்டு யோசிக்கேன் எந்த சிஸ்டத்துல விளங்கப்படுது. இப்ப கணக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பங்குடைமை போர்ட்ல வச்சு விளங்கப்படுது. போர்ட் கிளியரா விளங்க மாட்டேன் யோசிக்கேன். அல்லது எப்படி விளங்கப்படுத்தணும் அப்படியே நான் கணக்கெல்லாம் செய்யணும். செஞ்சு விளங்கப்படுத்தா இருந்தா சரியான டைம் எடுக்க எனக்கு இதுல செய்யறேன்டா அந்த பேர்ட்ல. சரியா? ரைட். அதனால கையில கொப்பி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு தெரியும். எனக்கு சொல்லுங்க, பங்குடைமையில இருந்து பெற்றுக்கொள்ளும் வருமானம் யாது? அதே என்ன கேள்வி? 90,000. சொல்லுங்க. 90 சொல்லி ஆன்சர் வந்திருக்கு. பெற்றுக்கொள்ளும் வருமானம் யாது பங்குடைமையில இருந்து? கேள்வியா கேட்பாங்க. வேற யாராவது அதை எப்படி காணுவீங்க? பங்குடைமையில இருந்து கிடைக்கிற வருமானம் சொல்லிருந்தாங்க. எது? மூலதன வட்டியும் சம்பளமும் பயிர் லாபம். மூலதன வட்டி ஏட எவ்வளவு? 20,000. சம்பளம் எவ்வளவு ஏட?
40 30 30,000. 60 30 அப்ப 30 20 எவ்வளவு ஆயிட்டு அவனுக்கு வருமானம் 50 50. பயிர்லாபம் அவனுக்கு எவ்வளவு வந்துச்சு 40. 40. எனவே ஏட பங்குடைமையில இருந்து ஏக்கு கிடைக்கிற வருமானம் எவ்வளவு 90,000. 90,000. அந்த 90,000 நாங்க பங்குடைமையில அவனுக்கு கிடைக்கிற வருமானம் சொல்றேன். இந்த 90,000 இவன் பங்குடைமையில விட்டு வச்சால் அவன் உரிமை என்ன செய்யும் 90,000 என்ன செய்யும் அவன் உரிமை கூடும் அவன் எடுத்தா தானே குறையும். எடுக்காம அப்படியே பங்குடைமையில விட்டுட்டான், வட்டி எடுக்கவும் இல்ல, சம்பளத்தை எடுக்கவும் இல்ல, அவனோட லாபத்தையும் எடுக்க இல்லைன்னு சொன்னால் அவனோட உரிமை இன்னும் எவ்வளவு வாழ கூடும் 90,000. விளங்கிடா? உங்களுக்கு தெரியும், நீங்க தனி உடைமை இல்லைன்னா தேவை லாபத்தை கொண்டு எதோட சேர்ப்பீங்க உரிமையோட. ஞாபகம் இருக்கா? அப்ப உண்மையா தேரி இல்லாம உரிமையில தானே சேரணும். ஆனா இங்க கொண்டு போய் தேரி லாபத்தை நேரடியா உரிமையில தனியா சேர்க்கலுமா பங்குடைமையில ஏலாது. ஏன்னா அந்த தேரி லாபம் பிரிய போது ஒவ்வொரு பங்காளருக்கும் எவ்வளவு உரிமைன்னு உடைச்சு கொண்டு வந்து போடணும். அவ்வளவு வித்தியாசம். விளங்கா சொல்லுது. தனியுடைமையில மொத்தமா ஒத்தனுக்குரியதா இருக்கிறதால டோட்டலா கொண்டு போய் உரிமையில போடுவீங்க. விளங்குதா? மூலதனம் போட்டு அதுக்கு கீழே தேரிய லாபம் 2 லட்சத்தை சேர்ப்பீங்க தனியுடைமையில. பங்குடைமையில அப்படி சேர்க்க இல்லாது. ஒருத்தர் இல்லையே, இந்த 2 லட்சம் பலருக்கு பிரிய போகுது இல்லையா? விளங்கினா? இப்ப பங்குடைமையில உரிமைன்னு சொல்லுது டோட்டலா இருக்காது, தனித்தனி இருக்கும். ஏட உரிமை எவ்வளவு இருக்கு, பீட உரிமை எவ்வளவு இருக்கு, சீட உரிமை எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. விளங்குதா? 3ஐயும் சேர்த்தான் பங்குடைமையில மொத்த உரிமை. தனியுடைமை உரிமை அப்படி இல்லையே. தனியுடைமை ஒத்தரதான் இருக்கும் இல்லையா? மொத்தமா மூலதனம் எவ்வளவுனா போடுவீங்க. பங்குடைமையில போய் மூலதனம் போட்டு சும்மா போடலாம். அதுல ஏட எவ்வளவு, பீட எவ்வளவு, சீட எவ்வளவுன்னு உடைக்கொண்டீங்க. விளங்குதா? நான் அதை எப்படி பாக்குறேன்னு கணக்குல சொல்லி காட்டுவேன். இப்போ விளங்கி கொள்ளுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப இப்ப ஏட உரிமை எவ்வளவால கூடும், பீட உரிமை எவ்வளவால கூடும், சீட உரிமை எவ்வளவால கூட போதும்? ஏட 90,000 கூடும், பீடையும் எவ்வளவு கூடும்? அதே மாதிரி தானே பீடையும் எவ்வளவால கூடும்? 90 கூடும். சீட உரிமை எவ்வளவால கூடும்? 20 இப்படி நல்லா ஞாபகம். இப்படி இது ஒவ்வொரு வருஷம் அவனுக்கு வட்டி சம்பளம் பயிர் லாபம் ஒவ்வொரு வருஷம் வருமா வராதா? வரும். ஒவ்வொரு வருஷம் அவன் மூலதன கணக்கு என்பது அடிக்கொருக்க மாறுற விஷயம் இல்லையே. உரிமை மாறுமா? பெரும்பாலும் நாங்க சொல்லி உரிமை அடிக்கொருக்க மாறியல, அடிக்கொருக்க மூலதனம் விட்டு இல்லையே. ஆனா பங்குடைமையில ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த அடிக்கொருக்க மாறுற மூலதனங்களை நாங்க மூலதன கணக்குல செய்யாம எக்ஸ்ட்ரா நடைமுறை கணக்குன்னு சொல்லி ஒண்ணு துறப்போம். அடுத்த நாளைய கிளாஸ்ல விளங்கப்படுத்துவேன் நடைமுறை கணக்குன்னா என்னன்னு சொல்லி. விளங்கினா? அடிக்கொருக்க மாறுற உரிமைகளை பதிகிறதுக்கு நாங்க நடைமுறை கணக்குன்னு ஒன்று வச்சுக்கொள்வோம். நிரந்தரமா இருக்கிற உரிமைகள் அடிக்கொருக்க மாறாம நிரந்தரமா இருக்கிற உரிமை மூலதன கணக்குன்னு ஒன்று வச்சுக்கொள்வோம் உடைமையில. விளங்கினா? சுருக்கமா சொன்னது என்னண்டு? அடிக்கொருக்க மாறுற அந்த உரிமை பங்காளர அடிக்கொருக்க மாறும் உரிமைகளை பதிகிறதுக்காக நாங்க என்ன கணக்கு வச்சிருப்போம் பங்குடைமையில? நடைமுறை கணக்கு. அடிக்கொருக்க மாறாம நிரந்தரமா இருக்கிறதுக்கு நாங்க மாறாம இல்ல, ஒவ்வொரு வருஷமும் அல்லது அடிக்கொருக்க மாறிக்கொண்டு இருக்காது, கொஞ்சம் நிரந்தரமா இருக்கும். அது சஸ்டைனபிள். விளங்கினா? அது என்ன? மூலதன கணக்கு. பங்குடைமையில நாங்க உரிமைக்கு 2 கணக்கு துறப்போம். தனியுடைமையில உரிமையில ஒரு மூலதன கணக்கு மட்டும்தான். பங்குடைமையில 2 இருக்கு, உடைய போகுது. நிரந்தரமான உரிமையை பதிகிறதுக்கு மூலதன கணக்கும், அடிக்கொருக்க மாறுற உரிமையை பதிகிறதுக்கு என்ன கணக்கும் வச்சுக்கொள்வோம்? நடைமுறை கணக்கும். இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த மூலதன வட்டி சம்பளம் பயிர் லாபம் எல்லாம் மூலதன கணக்கா போகும் நடைமுறை கணக்கா? நடைமுறை கணக்கு. ஏன் காரணம்? அடிக்கடி மாறும், அடிக்கொருக்க மாறக்கூடியது. விலகினா இது வந்து அடிக்கொருக்க மாறக்கூடியது. 2 மினிட்ஸ் இருக்கு, நான் லீவா சொல்ல மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கா அது கேன்சல் ஆகும். அப்புறம் நீங்க அப்படியே போங்க, 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். சரியா? 40 நிமிஷம் தான் வேலை செய்து, அதுக்கு மேல போறதுக்கு இந்த அப்டேட் கேட்கல சல்லி கட்டி தான் ஜூம்ல வரும் போல. பிரச்சனை இல்லை. 40 நிமிஷம் தானே மெமரி கெப்பாசிட்டி உங்களோட. அதுக்கப்புறம் படிக்கிறது விரும்ப மாட்டீங்க. சில நேரம் இந்த போனை ஆஃப் பண்ணி இந்த மியூட் பண்ணி போட்டு படுத்து தூங்கிடுவீங்க. இதுல 1-2 பேரை சத்தத்தை காணவும் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியாது. ரைட்? விலைங்க அண்டர்ஸ்டாண்ட்?
மூலதன வட்டி, சம்பளம், பயிர் லாபம். இது மூணும் அடிக்கு ஒருக்கா மாறக்கூடியதாக இருக்கிறதால என்ன கணக்குக்கு போகும்? நடைமுறை நடைமுறை கணக்கு. கணக்கு. ரைட்? இப்ப நாங்க இதுல அடுத்த நடைமுறை கணக்கு வார விஷயங்கள் என்ன, மூலதன கணக்கு வார விஷயங்கள் என்ன, இதுக்கான இரட்டை பதிவு என்ற விஷயத்துல இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல நாங்க படிப்போம். சரியா? நாங்க இன்னைக்கு படிச்ச சுருக்கமான விஷயம் என்னன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பங்காளர் கிடைக்கிற பிரதான அனுகூலங்கள் என்னென்ன? மூலதனத்தால கிடைக்கிற வட்டியும், சம்பளம், கிடைக்கிற சம்பளமும், சம்பளம், முயற்சிக்கான இடர். முயற்சிக்கான இடர் தான் என்ன? லாபம் அல்லது நட்டம். விளங்கினா? லாபம் அல்லது நட்டமே முயற்சிக்கான இடர். ஓகே. அதே நேரம் இந்த மூணு விஷயத்தை நாங்க எதிலிருந்து கழிக்கணும்? மூலதன வட்டியையும், சம்பளத்தையும், பயிர் லாபத்தையும் எப்பவும் ஏரிய லாபத்தை. ஒரு நாளும் இத எதுல போட இயலாது? செலவுகள்ல. பொதுவா நிதி செலவுகள்ல இப்ப சம்பள நிர்வாக செலவு பரப்புறதானே, அதுல போடலாம். எங்களுக்கு நிதி செலவுல வட்டியை போடலாம், சம்பளத்தை நிர்வாக செலவுல போடலாம். பயிர் லாபம் எல்லாம் லாபத்திலிருந்து கழிக்கப்படணும். ஆனால் ஒரு குறிப்பு கண்டிஷன், கடனுக்கான வட்டி எப்பவும் எங்க வரும்? பங்காளர் கொடுக்க கடனுக்கான வட்டி நிதி செலவுல. அத மறந்துட்டாங்க. ஓகேயா? ரைட். அதான் நாங்க படிச்சது சொல்றோம். ஓகே. தெளிவுதான்? ரெண்டையும் படிச்ச விஷயம் ஞாபகம் இருக்கு தானே? ஓகே. ஆல் தி பெஸ்ட். இன்ஷாஅல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.